தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி மூன்றாவது சுற்று முடிவில் தவேக 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திராவிட கட்சிகளின் பலமான கோட்டைகளை தகர்த்து இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் தவேக இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது. மறுபுறம் நீண்டகால அனுபவம் கொண்ட அதிமுக கூட்டணி 77 தொகுதிகளிலும், ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி 52 தொகுதிகளிலும் மட்டுமே முன்னிலை வகிக்கின்றன. நாம் தமிழர் கட்சி இதுவரை ஒரு இடத்திலும் முன்னிலை பெறாத நிலையில் சுயேட்சை அல்லது பிற வேட்பாளர்கள் ஒரு இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளனர். இந்த நிலவரம் திராவிட அரசியலுக்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது. ஆரம்பத்தில் அதிமுக முன்னிலை வகித்தாலும் சுற்றுக்கள் நகர நகர தவேகவின் வேகம் அதிகரித்துள்ளது. தற்போதைய சூழலில் தவேக ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை நோக்கி மிக வேகமாக முன்னேறி வருகிறது. தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரு புதிய கட்சி தனது முதல் தேர்தலிலேயே 2 பெரும் கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெறுவது இதுவே முதல் முறையாகும்.